ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் சண்டே சமையல் மட்டன் குழம்பு, சிம்பிளான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன், 3 லிட்டர் குக்கர் தான். நம்ம வந்து 1/2 கிலோ மட்டன் தான் செய்ய போகிறோம். அதனால எப்படி செய்யலாம் சீக்கிரங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம குக்கர் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே கடுகும் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். மட்டன் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி முழுசாக நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இப்படி நறுக்கி போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா இலைகளெல்லாம் நல்லா போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு பண்ணும்போது வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் 2-3 சின்ன வெங்காயம் போட்டு நான் பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸியில் குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அது கூட சேர்த்து வதக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் வந்து கழுவி வச்சுக்கணும். மட்டன் வந்து நம்ம எப்போதுமே நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம எப்போவுமே சமையல் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியில் கழுவுங்க. அதே தண்ணியிலே நம்ம கழுவுறதும் அதே தண்ணியில் கழுவி அதே தண்ணியில் நம்ம அள்ளி போடும்போது கறி வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்காது. நான் வேறு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே கறி நல்ல தண்ணியில் கழுவி போடும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு மாறாது, நல்லாயிருக்கும் கறி. அதனால் நான் கொஞ்சம் 1/2 கிலோ கறி நம்ம வந்து நம்ம நல்ல தண்ணியில் குடிக்கிற தண்ணியிலே கழுவி வச்சு அந்த தண்ணியோட ஒரு 3 வாட்டி கழுவுனேன். 4வது தண்ணியில் தான் நான் இப்போ அள்ளி போடுறேன். அந்த தண்ணியோட கொஞ்சம் வேகும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இப்படி போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் சும்மா மூடி இல்லாமல், அதாவது மூடியை வந்து சும்மா மூடி வச்சுட்டு குக்கர் விசில் போடாமல் ஒரு 5 செகண்ட் அப்படி வச்சுருவோம். அப்படி கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வரும் மட்டன். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொடிகள் சேர்க்கலாங்கிறது சேர்ப்போம். இது கொஞ்சம் அப்படி பரட்டி விட்டுட்டு நம்ம சும்மா ஒரு மூடி போட்டு நான் முடிச்சுன்னா அதை காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம மட்டன் மசாலா ஒரு 1/2 பாக்கெட் போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு உருளைக்கிழங்கு நான் தோலி சீவி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. இந்த 1/2 கிலோ மட்டன் நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கிறதுக்காண்டியும் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி நான் உருளைக்கிழங்கு எப்போவுமே சேர்ப்பேன். இந்த மாதிரி முழு உருளைக்கிழங்க தோலி சீவி சேர்த்துட்டு இதை மாதிரி பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு ஒரு விசில் வந்து போடுங்க. ஒரு 5 நிமிஷம் 5 விசில் வரணும். 5 நிமிஷத்தில் 5 விசில் வந்துடும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நம்ம இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். கறி சேர்த்து வெந்துடும். அது கறி கொஞ்சம் வேகாத கறினா ஒரு 8 விசில் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 5 நிமிஷம் சும்மா வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சோடனே இப்போ நல்லா கறி எல்லாமே சூப்பராக வெந்து எப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா. இறக்கியாச்சு. விசிலெல்லாம் ப்ரெஷர் அடங்கின அப்புறம் எடுங்க. பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.